கேள்வி. என்ன அதாவது நேயர்களுக்கு ஆமா, தெளிவுபடுத்தணும்னு நான் ஆமா. கேட்கிறேன். உண்மை, உண்மை. அதாவது நீங்க விசாகனுடைய அலுவலகத்துல ஆ. எப்பவுமே விசாகனுடைய அலுவலகத்தை சுத்தி 20 கார் நின்னுட்டே இருக்கும். ஓ! 20 காரு நின்னுட்டே இருக்கும். தாளமுத்து நடராசன் மாளிகை. ஆமா, ஆமா, ஆமா. அது பெரிய கடல் மாரி இடம் அது. ஆமா. 20 பென்ஸ் கார்கள், 20 ஆடி எல்லா காரும் நின்னுட்டே இருக்கும். என்னன்னு கேட்டா, அந்த கம்பெனியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்கள் எங்க இருப்பாங்க? ம். விசாகனுடைய அலுவலகத்தில் இருப்பாங்க. சரி. எதுக்குன்னு கேட்டா, எங்களுடைய சரக்க நெறைய பர்ச்சேஸ் பண்ணுங்க. ம். எங்களுடைய சரக்க நெறைய பர்ச்சேஸ் பண்ணுங்க. இப்படி நெறைய கமிஷன், நெறைய பெட்டிகள்லாம். அப்போ ஒரு ஆளை 1000 கோடி ரூபாய்க்கு சரக்கு தயார் பண்றான். ம். 1000 கோடி ரூபாய்க்கு விற்கிறான். இதுல பெரும்பான்மையாக திமுக வந்தா திமுக ஆதரவு கம்பெனிகளுக்கு தான் அதிகமாக ஆர்டர் கொடுப்பாங்க. சரி. அதிமுக வந்தா அதிமுக ஆதரவு கம்பெனிகளுக்கு தான் ஆர்டர் கொடுப்பாங்க. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் கிங்ஸ் ஒயின்ஸ் டிஆர் பாலுது, அக்காடு ஒயின்ஸ் ஜெகத் ரச்சகனது, கால்ஸு டிஎம் ஜெயமுருகன், எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸு, இப்படி பாலாஜி டிஸ்டிலரிஸ், இந்த மாதிரி திமுகவுக்கு நெருக்கமான நிறுவனங்களுடைய சரக்குகளை தான் இவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சரி. எங்களுக்கு ஒரு 50,000 பெட்டி ஆர்டரு, பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஒயின், ஜின்னுன்னு. அப்போ இந்த கம்பெனிகள் யாருக்கு அதிகமாக லஞ்சம் கொடுப்பாங்க? ம். இந்த விசாகம் தான் ஆர்டர் போடுற சீஃப்.